எல்லோருக்கும் வணக்கம். உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸான அதே சமயம் ரொம்பவே மர்மமான ஒரு ஓவியம் இருக்குன்னா அது கண்டிப்பா மோனாலிசா தான். இந்த சின்ன புன்னகைக்கு பின்னாடி 500 வருஷமா என்னென்ன ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு, அதோட புகழ் ஏன் இன்னி வரைக்கும் குறையவே இல்லை. வாங்க இந்த மர்மம் முடிச்ச நாம ஒன்னா அழைக்கலாம். 5 நூற்றாண்டுகளாச்சு. இன்னைக்கும் உலகத்திலேயே நம்பர் 1 ஃபேமஸ் பெயிண்டிங் இதுதான். ஆனா ஏன், எப்படி? இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு அலசலுக்கும் காரணம். வாங்க இதுக்கான விடைய தேடலாம். முதல்ல இந்த ஓவியம் ஏன் ஒரு தலை சிறந்த படைப்புன்னு கொண்டாடப்படுதுன்னு பார்க்கலாம். இதுல அப்படி என்ன புரட்சிகரமான விஷயங்கள் இருக்கு? இதுல ஒரு மேஜிக் இருக்கு தெரியுமா? நீங்க எந்த பக்கம் நின்னு பார்த்தாலும் மோனாலிசாவோட பார்வை உங்களையே பாக்குற மாதிரி இருக்கும். யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல பெரும்பாலான ஓவியங்கள் எல்லாம் சைட் ப்ரொஃபைல்ல தான் இருக்கும். ஆனா டாவின்சி முதல் முறையா பார்வையாளரை நேருக்கு நேரா பாக்குற மாதிரி வரைஞ்சாரு. இதுதான் அந்த ஓவியத்துக்கும் நமக்கும் ஒரு கனெக்ட உருவாக்குச்சு. ஸ்ஃபுமாட்டோ, இது என்னன்னு கேக்குறீங்களா? இது டாவின்சியோட ஒரு ஸ்பெஷல் டெக்னிக். அதாவது கலர்ஸ ஒன்னோட ஒண்ணு ரொம்ப மென்மையா ஸ்மூத்தா கலக்கிறது. இதனால ஓவியம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி புகை மூட்டமா, ஆனா நம்பவே முடியாத அளவுக்கு தத்துரூபமா இருக்கும். கிட்டத்தட்ட உயிருள்ள மாதிரி. இப்போ அந்த ஓவியத்தை நல்லா ஜூம் பண்ணி பாருங்க. அவங்க உதடு ஓரங்களையும் கண்ணோட ஓரங்களையும் கவனிங்க. அங்க எந்த ஒரு தடிமனான அவுட்லைன் மாதிரியான கோடும் இருக்காது. பாத்தீங்களா? இதுதான் அந்த ஸ்ஃபுமாட்டோவோட திறமை. அந்த மர்மமான புன்னகைக்கு பின்னாடி இருக்கிற ரகசியமே இந்த டெக்னிக் தான். ஓகே, இந்த கலை நுட்பங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போதான் நம்ம உண்மையான மர்மத்துக்குள்ளேயே போக போறோம். இப்ப இருக்கிற நவீன டெக்னாலஜியை வச்சு ஆய்வாளர்கள் இந்த பெயிண்டிங்குள்ளேயே டாவின்சி ஒளிச்சு வச்ச சில க்ளூஸ கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி பார்த்தப்போ ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிஞ்சுது. மோனாலிசாவோட வலது கண்ணுக்குள்ள சில எழுத்துக்கள் வரையப்பட்டிருக்கு. ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்டு தான். கண்ணுக்குள்ள எழுத்துக்கள். அது என்ன எழுத்துன்னு பார்த்தா எல்வி அப்படின்னு தெரியுது. இது லியோனார்டோ டாவின்சியோட ஷார்ட் ஃபார்மா, அவரோட சிக்னேச்சரா இருக்குமோ? நிறைய பேர் அப்படிதான் நம்புறாங்க. ஒருவேளை டாவின்சி இந்த ஓவியத்துக்கும் தனக்கும் உள்ள ரகசிய தொடர்பை இப்படிதான் சொல்ல வராரோ? ஆனா இந்த துப்பு இதோட முடியல, இன்னும் இருக்கு. இப்போ வாங்க பின்னாடில இருக்கிற அந்த பாலத்துக்கிட்ட போலாம். அங்கேயும் சில ரகசியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது ஏதோ ஒரு தொடர் கதை மாதிரி போகுதுல்ல. அந்த பாலத்தோட வளைவுல 72 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? சில ஆய்வாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது 1472ஆம் வருஷத்தை குறிக்கலாம். அப்போ கட்டப்பட்ட ஒரு குறிப்பிட்ட பாலமா இருக்கலாம்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, டாவின்சி அந்த பாலத்துல இத்தாலிய மொழியில பதில் இங்கே இருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்கலாம்னு சொல்றாங்க. அடேங்கப்பா, ஒரு புதிரை உருவாக்கி அதோட பதிலையும் உள்ளேயே மறைச்சு வச்சு நம்மள கண்டுபிடிக்க சொல்ற மாதிரி இல்ல இது? சரி, இந்த துப்புகள் ரகசியங்கள் எல்லாம் நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. அது என்னன்னா, கடைசியில இந்த மோனாலிசா யாரு? இதுதான் பல நூற்றாண்டுகளா தீர்க்கப்படாத ஒரு பெரிய விவாதமாவே இருக்கு. இப்போ 2 முக்கியமான தியரிஸ் இருக்கு. ஒன்னு அபிஷியல் கதை. அதுபடி இவங்க லிசா கெரால்டினி, ஃப்ளாரன்ஸ்ல இருந்த ஒரு பட்டு வியாபாரியோட மனைவி. ஆனா ரொம்ப பாப்புலரான இன்னொரு தியரி என்ன தெரியுமா? இது வேற யாரும் இல்ல, லியோனார்டோ டா வின்சியே தன்னை ஒரு பெண்ணா மாத்தி வரைஞ்ச சுய ஓவியம்னு சொல்றாங்க. வெயிட், லிஸ்ட் என்ன முடியல. டாவின்சியோட ரொம்ப நாள் உதவியாளரா இருந்த சலாயா இருக்கலாம்னு ஒரு பேச்சு இருக்கு. இன்னும் சில வரலாற்று அறிஞர்கள் அவங்க உடுத்திருக்கிற உடை, உட்கார்ந்து இருக்கிற விதம் இதெல்லாம் வச்சு அவங்க ஒரு கர்ப்பிணி பெண்ணா இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த தியரிஸ் எல்லாமே கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்குல்ல? ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு விசித்திரமான, கொஞ்சம் நம்பவே முடியாத ஒரு தியரியும் இருக்கு. அத கேட்க நீங்க தயாரா? சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஓவியத்தை அப்படியே மிரர் இமேஜ் மாதிரி பார்த்தா, அதாவது கண்ணாடியில பிரதிபலிச்சா ஒரு ஏலியன் மாதிரியோ இல்ல ஒரு தெய்வம் மாதிரியோ ஒரு உருவம் தெரியுதுன்னு சொல்றாங்க. இது ரொம்ப வினோதமா இருந்தாலும் இந்த ஒரு ஓவியம் மனுஷங்களோட கற்பனைய எந்த அளவுக்கு தூண்டுதுன்னு பாருங்க. சரி, இவ்ளோ பார்த்ததுக்கு அப்புறம் நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். 500 வருஷங்கள் கழிச்சும் இந்த கேள்விகள் ஏன் இன்னும் உயிரோட இருக்கு? ஏன்னா இந்த மர்மம் ஒரு தீராத புதிர். அதுதான் இந்த ஓவியத்தோட உண்மையான பலன். ஒருவேளை இந்த ஓவியத்தோட உண்மையான சக்தி இதுக்கு ஒரு பதில் இருக்கிறதுல இல்ல போல. அதுக்கு பதிலா அது நம்ம மனசுல எழுப்புற முடிவே இல்லாத கேள்விகள்ல தான் இருக்கு. சொல்ல போனா இந்த மர்மம் தான் அந்த தலை சிறந்த படைப்பு. இந்த ஒரு விஷயத்தோட இந்த அலசல முடிக்கலாம். டாவின்சி இந்த துப்புகளை நமக்காக விட்டுட்டு போயிருக்கார்.
நாம விடாம தேடிக்கிட்டே இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். அப்போ இந்த ஓவியம் வெறும் ஒரு பொருள் கிடையாது, அது ஒரு மாமேதை நமக்காக விட்டுட்டு போன ஒரு இன்டராக்டிவ் பசில் மாதிரி. 500 வருஷமா தேடியும் இந்த ஓவியம் இன்னமும் பல ரகசியங்களை உள்ள வச்சிருக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க, அடுத்ததா நாம என்ன ரகசியத்தை கண்டுபிடிக்க போறோம்னு நினைக்கிறீங்க?